எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கேரளா நீட் அகாடமி மேனேஜிங் டைரக்டர் முருகன் பிள்ளை பேசுகிறோம். எல்லாருமே ரொம்ப சோகமுகமாக இருக்க மாதிரி கேள்விப்பட்டோம். கேரளா நீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம கத்தி கொடுத்துருக்கோம். அதனால் யாரும் எந்த விதமான சோகமாகவும் இருக்க வேண்டாம். இது நமக்காக கடவுள் கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸ். அது மட்டும் அப்படி மட்டும் நினச்சிக்கோங்க. கேரளா நீட் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் ஷெடியூல் வரணும். என்னைக்கு தான் எக்ஸாம் நடக்க போகிறேன்னு நமக்கு இப்போ தெரியல. ஷெடியூல் வந்தால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு நம்ம ரீச் பண்ண வைக்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு எல்லா ஹாஸ்டல்லையும் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டோம். எல்லோரும் உள்ளே வந்து படிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்போது கடவுள் கொடுத்தது செகண்ட் சான்ஸாக நினச்சி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிற மாதிரி ஸ்கோரிங் இருந்தவங்க எல்லாம் சோகமாக இருக்காங்க. ஸ்கோரிங் கம்மியாக இருந்தவங்க சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் இருக்கட்டும். இப்போதைக்கு நடந்ததை பற்றி சிந்தனை பண்ணாமே இருங்க. அதை பற்றி சிந்தித்து நம்ம பிரெயின் கீழே இறக்கி வைக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நடந்தது நல்லதுக்கு தான். லைஃப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் முன்னாடி போனோம். ஆக்சுவலி இது எப்படின்னா ஒரு படிக்கட்டு ஏறுற மாதிரி நம்ம 1 இயராக அந்த படிக்கட்டு ஏறி மேலே வந்தோம். கடைசி படியில் கால் வைக்கும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்துன்னா நம்ம அப்படியே சோர்ந்தையோ இனிமேல் நமக்கு ஏற முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் டபுள் ஸ்ட்ராங்கோட எனர்ஜியை நல்லா எடுத்து நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறி நம்ம கடைசி ஸ்டெப்பு வரும்போது வழுக்காமல் என்ன செய்யணும், அதை அப்படியே குதித்து மேலே போகணும். அப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம கொண்டு வந்துடுவாங்க. அதில் யாரும் இதை பற்றி சிந்தனை பண்ணி சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரும்போது நம்ம டபுள் எனர்ஜியாக மாறணும். எல்லாம் அதை பற்றி சிந்தனை பண்ணி மைண்டு டவுன் ஆகக்கூடாது. சரிங்களா? நல்லபடியாக இருங்க. நல்ல கடவுளை வேண்டிக்கோங்க. நம்ம படிப்பு ஆரம்பிச்சுக்கோங்க. எப்படி எல்லோரும் சொல்கிறாங்க 1 மாதம் தாண்டும் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பாங்க. 1 மாதம் எடுக்கும், 1.5 மாதம் எடுக்கும், 2 மாதம் எடுக்கும். எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. திருப்பி ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஹால் டிக்கெட்டு மட்டும் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் நடத்திக்கலாம். அதனால் 15 டேஸில் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் இப்போ அசால்ட்டாக இருக்காதீங்க. எப்படியும் நீட்டு நடக்க தான் போகிறாங்க. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும், ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஹாஸ்டல் இருந்தால் ஹாஸ்டலுக்கு வந்துடுங்க. நம்ம திருப்பியும் டிசியும் திருப்பியும் கொஸ்டின் டிஸ்கஷனும் தேவைன்னா நிறைய லெங்க்த்து கிடச்சிற மாதிரி இருந்தால் டைம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கிளாஸஸும் ஃபேக்கல்ட்டி சப்போர்ட்டும் எல்லா டெஸ்ட் சீரீஸும் எல்லாமே நம்ம கொடுத்துருவாங்க. அதை பற்றி எந்த கவலையும் கேரளா நீட் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையில்லை. எல்லோரும் நல்லபடியாக நல்லா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம இன்னும் பெரிய ஸ்கோர் எடுத்து இப்போது கிடைச்சதோட அதிகமாக ஸ்கோர் எப்படியும் நீட்டு கேள்வி கேட்க போகிறது கொஞ்சம் லிபரலாக தான் கேட்க போகிறீங்கன்னு நினைக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம இதோட ஸ்கோர் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். அது நல்லா பயன்படுத்தி நல்ல ஸ்கோரிங் பண்ணி அவ்வளோ பேரும் டாக்டராக வரணும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல சந்தோஷமாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.